Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி சிம்பிளாக லோடிங் ஸ்க்ரீன் இன்ட்ரோ டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் HD சைஸான 1920x1080 சைஸில் கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 72 இருக்கட்டும், RGB இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4K வேணாலும் நீங்கள் 4K கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் வந்து டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் Ctrl+J ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கான தேவையான பேக்ரவுண்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சம்திங் லைக் ஒரு ஆஃப் பிளாக் இருக்க கலர் நான் செலக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ண போகிறேன். Alt backspace யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளோட லோகோ வந்து நம்ம உள்ளார கொண்டாட போகிறோம். லோகோ யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கம்பெனி லோகோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்டர் கைட்லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் க்ராப் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கைட்லைன்ஸ் வந்து நம்ம இதை ரெஃபரன்ஸாக வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டரில் இருக்கிற அந்த கர்வ் வச்சு ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்து அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம சென்டர் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லோகோ உள்ளார கொண்டு வர போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மாக்கப் லோகோ இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணல, நீங்கள் உங்களோட லோகோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் நம்ம கேன்வாஸ்குள்ளார. இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். Ctrl+T எனேபிள் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் நான் அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரீசைஸ் பண்ணி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அந்த கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லேயர் வந்து நேம் பண்ணிக்கலாம். இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார் க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த லோடிங் பார். அதுக்கு வந்து நியூ லேயர்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் ரைட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிரே ஷேடில் இருக்கிற ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பார் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதையும் சென்டர் கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். Ctrl+J கொடுத்து ஓகே, இப்போ நம்ம லேயர்ஸ்லாம் நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கு 3ன்னு வச்சுக்கலாம், இதுக்கு 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லோகோவில் நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய லோடிங் பாராக வரப்போகுது. இதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிறதோட ஒரு பேட்டர்ன் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் பேட்டர்ன் ஓவர்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் பிளெண்ட் மோட் வந்து மல்டிப்ளை, ஒபாசிட்டி வந்து 50 வச்சுக்கோங்க. பேட்டர்னில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாகவே உங்களில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கேல் வந்து 120 வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இப்போ டிசைனிங் பார்ட் ஓவர். இப்போ நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் போய் டைம்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் வீடியோ டைம்லைன், கிரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் இருக்கும். அதை வீடியோ டைம்லைனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண லேயர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் அலைன் ஆகி அதில் இருக்கும். ஓகேவா? நம்ம இதில் தான் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது அந்த லேயர் 4 மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம், அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளே ஹெட் இருக்குல்ல, அதை வந்து கடைசியில் கொண்டாந்துக்கோங்க. இது வந்து 5 செகண்ட் இன்ட்ரோவாக இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது லென்த் அதிகம் பண்ணிக்கலாம், பட் நம்ம இங்கே 5 செகண்ட் வச்சுக்கலாம். இந்த ப்ளே ஹெட் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கர்சரை கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எண்ட் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த ப்ளே ஹெட் வந்து 0க்கு கொண்டாந்துருங்க. கொண்டாந்து இப்போ இந்த லேயர் 4 போய் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை ரீசைஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரீசைஸ் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம்
நம்ம இது க்ரியேட் ஆகிடுச்சு, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிற எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது டைம்லைன் வந்து அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சிம்பிள் அண்ட் ஈஸியாக. இதை ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபைல் போய் எக்ஸ்போர்ட்டில் போய் ரெண்டர் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் அந்த வீடியோ ஃபைலுக்கான நேம் கொடுத்துக்கோங்க. நான் இன்ட்ரோன்னு கொடுத்துக்கிறேன். ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க எங்கே வேணும்ன்ட்டு. அப்புறம் என்ன ஃபார்மேட் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு லோடிங் ஸ்க்ரீன் இன்ட்ரோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.